நடிகை தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா உள்ளிட்டோரின் செயல் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தர்ஷா குப்தா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மோகன்ஜி இயக்கத்தில் உருவான ருத்ர தாண்டவம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான இவர் ஓ மை கோஸ்ட் என்ற படத்திலும் தலைமை செயலகம் என்ற சீரீஸ் ஒன்றிலும் நடித்திருக்கிறார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் தர்ஷா குப்தா தனது புகைப்படங்கள், வீடியோக்களை அடிக்கடி வெளியிட்டு வருவது வழக்கம். 2 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்களை கொண்டுள்ள இவர் தற்போது புதிய சிக்கல் ஒன்றில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, சேலத்தில் உள்ள மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் புகார் மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா உள்ளிட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள் சமூக வலைதளங்களில் ஆபாசமான வீடியோக்களை பதிவிடுகிறார்கள். இது காம உணர்வை தூண்டும் வகையில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளது. மேலும் 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் இதனால் சீரழிய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுடன் தனிமையில் பேசுவதற்கு பல்வேறு விதமான சாட்டிங் ஆப்ஷன்களை கொண்டுள்ள அவர்கள் ஒவ்வொரு சாட்டிங்கிற்கும் ஏற்றாற்போல விலையை நிர்ணயித்து வைத்திருப்பதாகவும், இதன் மூலம் பண மோசடியில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் புகார் அளித்த வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஆபாசத்தை பணமாக மாற்றும் ஒரு ட்ரெண்டிங் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. ஒரு பெண் தனது வியர்வை துளியை விற்பதற்கும், தனது புகைப்படங்களை விற்பதற்கும், அவ்வளவு ஏன் தனது கன்னித்தன்மையை விற்பதற்கும் கூட இணையதளங்கள் வந்துவிட்டன. இந்த கொடூர வழக்கத்தில் இருந்து மீளும் வரை இது சம்பந்தமான வியாபாரம் என்பது பெருகிக் கொண்டே செல்லும். ஆண்களின் தனிமை மற்றும் அவர்களின் உடல் ரீதியான தேவைகளை குறிவைத்து இயங்கும் இந்த வணிகம் பெருமளவில் வருமானம் ஈட்டுவதால் பலரும் இவ்வாறு செய்ய துணிந்திருக்கின்றனர். இதனால் பணத்தை இழக்கும் இளைஞர்கள் பெரும் மனநல சிக்கல்களில் சிக்கிவிடுவதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.